எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ரசனைகள் இருக்கும். அது இன்னும் ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான். அது ரெண்டு டாக்டரும் மேரேஜ் ஆகி போய் அந்த வீட்டில் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போதான் அந்த வேக்கம் இருக்கும். நாங்க வந்து அப்பா எக்ஸாம் இருக்குப்பா, கொஞ்சம் படிக்கணும்ப்பா, வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்க தான் கேட்கணும். அந்த மாதிரி எப்பவுமே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டா அவர் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு எப்பவுமே. இல்ல கரெக்டா எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி தெரியல அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்பா வந்து கோபம்லாம் படலை, வாய்ஸ் ரைஸ் கூட பண்ணல, ரொம்ப பொறுமையாக எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. அவன் பெரிய டாக்டரும் சரி சின்ன டாக்டரும் சரி, ஃபேமிலி இஷ்யூஸ் எங்கள் பார்வைக்கோ எங்களோட கவனத்துக்கோ வந்து சால்வ் பண்ணுங்கன்னோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவோ they have never come. ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அவங்க தான், ஒரு சாம்பிள் ஆடியன்ஸ் மாதிரி. இப்போ ஒரு கதையோட ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஸோ சன் இன் லாஸ், டாட்டர்ஸு, ஒய்ஃபு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அப்படியே நேரேட் பண்ணுவேன். வணக்கம் அண்ட் வெரி வெரி வார்ம் வெல்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. அவள் விகடனின் மகள் அதிகாரத்துல இந்த எபிசோட்ல யார் கூட பேச போறோம் அப்படின்னா, ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகரர் அவர்கள், அண்ட் அதே மாதிரி அவருடைய மகள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஸ்வர்ணப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் த இன்விடேஷன். நிறைய கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய புக்ஸை பற்றியும் உங்களுடைய எழுத்தை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. பட் இந்த எபிசோட் முழுக்க முழுக்க உங்களுடைய மகள் பற்றி இருக்க போது, அதே மாதிரி மகளுக்கு அப்பா பற்றி இருக்க போது. ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுடைய மகள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? முதல்ல இது மகள்கள், எனக்கு என்ன ரெண்டு மகள் அப்படின்றப்போ இது மகள்கள் அதிகாரம் அப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த எபிசோட வச்சு சொல்லணும். இவ ஸ்வர்ணப்பிரியா செகண்ட் டாட்டர். என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டர் ஸ்வர்ண ரம்யா. அவள் வந்து மேரீடு, ஒரு டாட்டர் இருக்கா, ஐ மீன் கிராண்ட் டாட்டர் எனக்கு. அவள் கனடாவில் வந்து கால்கரியில் இருக்கா. ஆஸ் மை சன் இன் லா அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஐடியில். அதனால வந்து அவங்க இப்போ அங்கே ஒரு 3 வருஷமாக அங்கே இருக்காங்க. இவங்க சின்ன டாக்டர் வந்து ஷீ காட் மேரீடு. அவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஸோ இவன் மூலமாக ஒரு கிராண்ட் டாட்டர் ஒரு கிராண்ட் சன்னு. இவங்க டி நகரில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கிராஃபிக் டிசைனர், ரெண்டு பேருமே ஒரே படிப்பு, ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜு, ரெண்டு பேருமே பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா. ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ரசனைகள் இருக்கும். அது இன்னும் ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான். அது 85ல் முதல் குழந்தை ஸ்வர்ண ரம்யா பிறந்தது. அப்போ நான் பட்டுக்கோட்டையில் இருந்தேன். குழந்தை பிறந்தது வந்து இதில் திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் தகவல் அட்மிட் ஆகிட்டாங்க, லேபர் பெயின் ஆரம்பிச்சிருச்சுன்ற தகவல் வந்த உடனே நான் புறப்பட்டு திருச்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அது பையன் பொண்ணு அப்படின்றதுல, பையன் தான் வேணும் பொண்ணு தான் வேணுன்ற மாதிரி எனி சைல்டு அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்கள் ரெண்டு பேருமே இருந்தோம், நானும் என் ஒய்ஃபுமே. அது மாதிரி. ஸோ நான் வந்தப்போ டெலிவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் குழந்தைய பார்த்தேன். பெண் குழந்தைன்னாங்க. வெரி ஹாப்பி. ரெண்டாவது குழந்தை அப்படின்றப்பவும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. யூஸ்வலாக அப்படி நினைப்பாங்க இல்லையா, ஒரு முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படின்றப்போ அடுத்தது ஆண் குழந்தையாக இருந்தால் பரவாயில்லன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, நான் வச்சுக்கல. அதே மாதிரி செகண்ட் சைல்டு பெண் குழந்தைன்றப்பையும் முதல்ல நான் எப்படி எவ்வளோ ஹாப்பினஸ்ஸை உணர்ந்தேனோ அதே ஹாப்பினஸ்ஸை தான் ரெண்டாவது தடவையும் நான் உணர்ந்தேன். ஸோ வந்து ஈக்குவலி ரெண்டு டாட்டர்ஸையுமே நான் வந்து அட் பார் அப்படிதான் நான் வந்து பார்ப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு மகன் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? இல்லைங்க, இல்லை. ரெண்டு மகளும் அதை எப்படி பூர்த்தி செஞ்சிருக்காங்க? இல்லை, இது நான் வந்து சும்மா இதுக்காக சொல்லல. எனக்கு ஆரம்பத்துலேருந்து இல்லை, நடுவில் எப்பவுமே நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் என்ன ஒரு ஃபீலிங் எப்போ வரும்னா, ரெண்டு டாட்டரும் மேரேஜ் ஆகி போய் அந்த வீட்டில் நானும் ஒய்ஃப் மட்டும்தான் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அப்போ தான் அந்த வேக்கம் இருக்கும். ஆனால் அது கூட நீங்கள் பையனாக இருந்தால் மட்டும் என்ன, பையனும் இப்போ கூட இருக்க போகிறது இல்லை. எல்லாருமே ஹையர் எஜுகேஷனுக்கு இல்லை ஜாபுக்காகன்றதுக்காக போய் மைக்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இன்றைக்கி யாரும் பேரண்ட்ஸோடு இருக்க போகிற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இல்லை. அதனால் அதை ஒரு காரணமாக வச்சியோ வேறு எந்த காரணத்துலேயும் நான் அதை ஃபீல் பண்ணதே இல்லை. நானும் ஃபீல் பண்ணதில்லை, என் மிஸ்ஸஸும் ஃபீல் பண்ணதில்லை. ஒரு பையன் இருந்திருக்கலாமே அப்படின்றது
நினைச்சதே இல்லை. சரி. ஆனால் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க 2 பேருமே அது 2மே அது அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்குமே அவங்களே பையங்க மாதிரியும் இருக்காங்க. இன்னை வரைக்கும் they are taking care of us. அந்த ஒரு எங்களை மென்டலாக அந்த கூலாக வச்சுக்கிறதும் அந்த பாசமாக வச்சுக்கிறதும். பாசத்தில் என்னங்க பையன் என்ன பொண்ணு எல்லாம் ஒன்று தானுங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து பொண்ணுங்க பேரண்ட்ஸ்கிட்ட காட்டுற பாசம் வந்து பையனுங்க காட்டுற பாசத்தை விட அதிகம் தானே. அதுவுமே எனக்கு டபுளா கிடைச்சிருக்குல்ல. நிறைய நேரங்கள்ல வந்து அப்பாவை பார்க்கும்போது அவரை வந்து ஒரு எழுத்தாளரா பல விஷயங்கள் அவர் எழுதக்கூடிய கதாபாத்திரங்கள் வந்து நிறைய பார்த்து ரசிச்சிருக்கோம். பட் ஒரு அப்பாவாக உங்களுக்கு தான் தெரியும். எப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு? ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் ஸ்ட்ரிக்ட். 2மே இருக்கும். 2மே கரெக்டா பேலன்ஸ் பண்ணுவாரு. சின்ன வயசுலலாம் வந்து அவர் ரொம்ப பிஸியா இருப்பார். நிறைய எழுதுறது எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுலயும் எங்களை வெளில கூட்டு போவாரு. வீக்லி அட்லீஸ்ட் ஒரு மூவி போயிடுவோம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட், எங்கேயாவது போயிட்டே இருப்போம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து அப்பா எக்ஸாம் இருக்குப்பா, கொஞ்சம் படிக்கணும்ப்பா, வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தான் கேட்கணும். அந்த மாதிரி எப்போவுமே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. எப்போவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதுதான். எல்லா டாப்பிக்குமே நாங்கள் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எதை பற்றி வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வீட்டில் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ சும்மாவே அவர் வந்து நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக், ஒரு நீயானா மாதிரி அவரே ஏதோ ஒரு டாபிக் சொல்லிட்டு அவர் வேணும்ன்ட்டே வந்து எங்களை ஊசி பேத்தி பேச வைப்பார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் க்ரியேட்டிவாக என்கேஜ் பண்ணுவார் எங்களை. ஸோ அப்படி எங்கள் ஒப்பீனியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவார். ஸோ வெரி ஃபன் அண்ட் லவ்விங் பர்சன். எங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா மனதளவில் எங்களோட ரொம்ப பாதிப்படைகிறது வந்து அப்பா தான். சின்ன வயசில் வந்து அந்த பள்ளி வயசில் ஸ்கூல் படிக்கிற டைமில் எல்லாருக்குமே அவங்களோட பிறந்த நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாக நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். நானும் என் தங்கச்சியும் இன்னும் கூடுதலான ஒரு ஆர்வத்தோடு தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பிறந்த நாள் அப்போவும் கரெக்டாக 12 மணிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எங்களை எழுப்பி முன்னாடியே எங்களுக்கு தெரியாமல் வந்து ஹாலில் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி கேக்கெல்லாம் செட் பண்ணி எங்களை எழுப்பி பர்த்டே பாட்டு பாடி கேக்கெலாம் கட் பண்ணி, அப்புறம் வந்து பர்த்டே கிஃப்ட்டை வந்து அப்படியே சும்மா அப்பா வந்து கையில் கொடுக்க மாட்டார். எப்போவுமே ஒரு ட்ரெஷர் ஹண்ட் வைப்பார். அதை அப்பாவே ரெடி பண்ணுவார். சின்ன சின்ன பேப்பர் பிட்ஸில் அவரே க்ளூவெல்லாம் எழுதி வைப்பார். அது எப்படியும் ஒரு 1 மணி நேரம் அந்த செலிப்ரேஷன்ஸ் போகும். இது வந்து ஒரே ஒரு தடவை கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் செய்வார் எனக்கும் என் தங்கச்சிக்கும். அதனாலேயே வந்து எல்லாரோடையும் இன்னும் ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் எங்களோட பர்த்டேஸ் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருப்போம். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இப்போவுமே ரொம்ப ஒரு மெமரபிளான எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஹாரோஸ்கோப் எடுக்கிறப்பவே எல்லாத்தையும் சொல்றப்பவே சென்னை மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்றது ஒரு பேசிக் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டில் அவர்கிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி, ஏன்னா ஐடியில் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் நீங்கள் ஃபாரின் போவீங்களா, அங்கே போய் அதை செட்டில் ஆகிற வாய்ப்பு வருமா அப்படின்னா வேணான்னு சொல்லிடலான்றதுக்காகத்தான் அப்படிலாம் கேட்டோம். அப்போ அவர் என்னன்னா, ஐயோ நான் போகவே மாட்டேன், எனக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். 15 இயர்ஸ் கழிச்சு ஒரு சூப்பர் வாய்ப்பு வந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தார். நானும் அது முடிவு எடுத்து வெள்ளம் பண்ணியாச்சு. ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. டாக்டரும் பெரிய டாக்டர் ஆகிட்டா, இப்போ 9th 10th போகிறாவ. ஸோ வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கனடாவில் 3 இயர்ஸ் மட்டும்தான் அப்படின்னாங்க. சரின்னு பிளஸ் பண்ணி அனுப்பி வச்சோம். ஸோ இவங்க வந்து சென்னையிலே தான் இருக்காங்க. சின்ன பொண்ணும் இந்த மாப்பிள்ளை இவங்க ஃபேமிலி வந்து சென்னையில் டி நகரில் இருக்காங்க. ஸோ இந்த இப்போ என்னன்னா 2 மகள்களோட கடமையும் சேர்ந்து அந்த பொறுப்பு டபுள் ஆயிடுச்சு. இருந்தாலுமே வந்து ஒரு 15 இயர்ஸ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ நிறைய மெமரிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்தாலோ டக்குன்னு இமீடியட்டாக அவங்களால வர முடியாம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் அது உங்களை ரொம்ப இல்லைம்மா, அது உண்மைதான். அது அந்த என்னதான் நமக்கு இந்த வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் எல்லாம் வந்து தினமுமே ஒரு அரை மணி நேரம் பேச முடியும், வீடியோ காலில் பார்த்து பேச முடியும்னாலும் அந்த பக்கத்தில் இருக்கிறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு கையை பிடிச்சிட்டு பேசுறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு ஹக்குன்றது இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு மதர்ஸ் டச், அம்மாவும் பொண்ணும், அதோட பர்சனல் இன்டிமசின்னு ஒன்று இருக்குல்ல,
அது அது இல்லாமல் நம்ம என்னதான் இருந்தாலும் டிஜிட்டலாக தானே இருக்கும். அது வேறு தான். அதே மாதிரி அவளுக்கு அங்கே இருக்கிறப்போ இப்போ பேரண்டல் துணை வேணுன்ற நெசசிட்டியும் வரும் இல்லையா, ஹெல்த் இஷ்யூஸ். ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றப்போ நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ நம்ம பக்கத்தில் இருந்து அந்த கேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெம்பரரின்னு வச்சுங்க. ஒரு வாரம் 10 நாளில் சரியாயிடும்னு அந்த ஒரு 10 நாளும் கூட நமக்கு ஒரு பயம் இருக்கும். பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது வேற தானே. அதே மாதிரி இங்க எங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்றப்ப பக்கத்துல இல்லையேன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கில்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த பிரிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய அவஸ்தைகள் வேறதாம்மா. அது வேறதான். அது பக்கத்துல இருக்கிறதுன்றது ஒரு பிளஸ் தான். சார், அவுட் ஆஃப் இன்குவிசிட்டிவ்னஸ் கேட்குறேன் நான். நீங்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஏதாவது உங்களுடைய மகளை சார்ந்தோ இல்லை மகளை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கதாபாத்திரங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை எழுதியிருக்கீங்களா? அப்படி அதனுடைய டச் இருக்குமா, மகளுடைய டச்? கனவுகள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் நான் உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விகடனில் அது ஒரு பெண்களை மையமாக வச்சு தான் எழுதப்பட்ட கதை. ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த புக்கு ஆக்சுவலாக திருச்சி ராமசாமி காலேஜ், சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் தமிழ் துணைப்பாடமாக வைக்கப்பட்டது. அந்த கதைன்றதே முழுக்க ஃபெமினிசம், பெண்ணுரிமை அப்படின்ற விஷயங்களை ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பார்வையில் எழுதப்பட்ட கதை. அதில் நான் ஒரு ஹீரோயின் அப்படின்றவ எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் பேசணும், எப்படி அதாவது எங்கே பொலைட்டாக இருக்கணுமோ அங்கே பொலைட் ஆகணும், எங்கே பாயிண்ட்டை கரெக்டாக வைக்கணுமோ அங்கேயும் தன்னோட உரிமைகளை விட்டு கொடுக்காம எப்படி அதை சாதிச்சுக்கணும். அதாவது சேர்ந்து இருந்து சாதித்து கொள்வதுன்றது இன்னைக்கு தெரியல. இன்னைக்குள்ள நான் பார்க்குற பார்வையில் தன்னுடைய பெண்ணுரிமையை நிலைநாட்டுறது பிரிஞ்சு இருந்து தான் நிலைநாட்டுறதுன்றத ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்கு. இண்டிவிஜுவலாக போய் தான் சாதிக்கிறது தான் பெண்ணுரிமைன்றது. அது இல்லை. ஃபேமிலிக்குள்ளே இருந்து கொண்டே, கணவருடன் இருந்து கொண்டே, குழந்தைகளுடன் இருந்து கொண்டே அதை சாதிக்க முடியும். அது எல்லாமே மைண்ட் செட்டு, எல்லாமே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், அங்கே கொஞ்சம் மாற்ற முயற்சி பண்ணுறோம். ஆல்வேஸ் என்னென்னா அடுத்தவங்களை மாற்றுறதுக்கான முயற்சிகள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் சென்டர் பண்ணது தான் அந்த கதை. ஸோ அந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு நான் ஒன்று நினச்சிருப்பேன் இல்லையா, அதே மாதிரியான கேரக்டரைசேஷன் என்னுடைய 2 டாட்டர்ஸுக்கும் இருக்குது. இது வரைக்கும் அவங்க வீட்டில் நடக்கிற இஷ்யூஸ், ஒரு வீட்டில் ஃபேமிலியில் அவ்வளோ இருக்கும், எங்கள்கிட்ட கொண்டாந்ததே கிடையாது. தெம்செல்ஃப் சால்வ் பண்ணிக்குவாங்க. அவன் பெரிய டாக்டரும் சரி, சின்ன டாக்டரும் சரி, ஃபேமிலி இஷ்யூஸ் எங்கள் பார்வைக்கோ எங்களோட கவனத்துக்கோ சால்வ் பண்ணுங்கன்னோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவோ they have never come to us. சார் உங்களையும் சரி உங்களுடைய அக்கா பற்றியும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் அப்பா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே டைம் இல்லை ஃபேமிலிக்கு அப்படின்னு ஒரு நோவே கிடையாது. எனி டைம் ஃபார் ஃபேமிலி. இப்போ இன்னைக்கு கூட ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செல்ஃபோன் வாங்கிட்டு போய் போட்டுட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனித்து பண்ணி கொடுக்குற அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ 10th anniversary அப்படின்னா 10 items கொடுப்பாரு. அந்த மாதிரி அது ரொம்ப ரசித்து ஒரு திங்ஸும் எஃபர்ட் எடுத்து வாங்கி தரதாகட்டும், இல்லை பேரம் பேத்திகளோட விளாடுற விஷயங்களாகட்டும், இதெல்லாமே அவங்களோட ஒர்க்குக்கு நடுவில் அவங்க கண்டுக்க தேவையில்லை. ஆனாலும் அவங்க இதுக்கு இறங்கி போய் இப்போ என் பையனுக்கு ஸ்பைடர்மேன் ஸ்டோரி எல்லாம் சொல்லி படுக்க வைப்பார். அந்த மாதிரி அந்த ஃபேமிலிக்கு அவர் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த சின்ன சின்ன எஃபர்ட்ஸ், அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் கல்யாணம் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது ஜாதகம் எடுக்கணும் அப்படின்ற போது நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேலை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அதெல்லாம் ஓகே அப்படின்னு நான் சொல்லும்போது அப்பா சொன்னாங்க, இப்போ ஜாதகம் எடுத்தா உடனே வரணும் அமைஞ்சு உடனே கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம். அதனால இப்போ நம்ம எடுக்கலாம், அது நடக்கும்போது அது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு அப்பா சொன்னதால ஓகே அப்படின்னு நான் அதுக்கு ஓகே அப்படின்னு. ஆனால் 1 மாசத்துலயே இப்போ என்னோட ஹஸ்பண்டோட வரன் வந்தது. அப்போது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து அப்பா அம்மா போயிட்டு மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு என்னோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நான் கேட்டேன், பேசுனீங்களா, எப்படி இருக்காங்க பையன் அப்படின்னு. அப்போ அப்பா சொன்னாங்க, ரொம்ப நல்ல கேரக்டர்,
அவங்க அப்பா அம்மா மேலே அந்த பையனுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி, குடும்பத்து மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்தி. அதே மாதிரி அந்த வயசில் இப்போ நிறைய பசங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அவங்க அடுத்த 10 வருஷத்துல என்னவா இருப்பாங்க அந்த ஒரு தெளிவான சிந்தனையெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பையன்கிட்ட வந்து அந்த எல்லா தெளிவான சிந்தனையும் இருக்குது. அவரோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவரோட கரியர் எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ன ஒரு நிலைமையில இருப்பார், அதை பற்றின நல்ல தெளிவான சிந்தனைலாம் இருக்குது. உனக்கு கண்டிப்பாக பொருத்தமான வரன் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ கேட்டேன். அப்பா சொன்னார் அவங்க வீட்டில் கொடுத்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ கரெக்டாக இல்லை, ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியல, அதனால வந்து நீ நேர்லேயே பாரு, நேர்லேயே பேசு, இந்த ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் ரொம்ப பிடிவாதம் பண்ணி எனக்கு ஃபோட்டோ காமிச்சே ஆகணும்னு சொல்லி நான் அந்த ஃபோட்டோ கேட்டு பார்த்தேன். அப்பா சொன்ன மாதிரி கண்டிப்பாக அதில் வந்து ஃபேஸ் சரியாகவே தெரியல, ரொம்ப பிளர்டாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா இல்லை கரெக்டாக எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வர மாதிரி தெரியல அப்படின்னு நான் சொல்லும்போது அப்பா வந்து கோபம்லாம் படலை, வாய்ஸ் ரைஸ் கூட பண்ணல, ரொம்ப பொறுமையாக எனக்கு அட்வைஸ் பண்ணார். இல்லைம்மா நான் அவர்கிட்ட பேசினேன், அவரோட கேரக்டர் நல்லா எனக்கு தெரியுது, எல்லா விஷயத்துலையுமே எங்கள் வீட்டில் எங்கள் 4 பேருக்குமே, எனக்கு அப்பா அம்மாவுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரே ரசனை தான். நாங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ட்ரெஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரே சாய்ஸை தான் செலக்ட் பண்ணுவோம். அது அப்படி இருக்கும்போது என்னோட சாய்ஸ் வந்து எப்போவுமே உன்னோட சாய்ஸோட ஒத்து போகும் எல்லா விஷயத்துலையும். அதே மாதிரி கண்டிப்பாக நீ நேரில் பார்க்கும்போது நான் சொன்னது வந்து கரெக்டு அப்படின்னு நீ வந்து புரிஞ்சுப்பேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக திட்டாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணார். அப்பா நினச்சிருந்தா ஓகேம்மா இது உன்னோட இஷ்டம், உன்னோட விருப்பம் தான் என் விருப்பம், ப்ரொசீட் பண்ண வேணாம்னா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து அப்பா ரொம்ப பொறுமையாக எனக்கு அட்வைஸ் பண்ணி இல்லை நீ ப்ரொசீட் பண்ண, நீ நேரில் போய் பேசு, உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அப்பா சொன்ன மாதிரியே எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு ஒரு அழகான வாழ்க்கை, நல்ல கணவர், அப்புறம் அன்பான குடும்பம், போரூரில் இருக்காங்க இன்லாஸ். ஸோ வாழ்க்கையில் எனக்கு அது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து எனக்கு முடிவு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாத போது எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப என்னை வந்து சப்போர்ட்டிவாக இருந்து. நீங்கள் எழுதக்கூடிய படைப்புகள், நீங்கள் வந்து எழுதக்கூடிய வசனங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய மகள்களோடு டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா அந்த ஸ்டோரி லைன், அந்த ஸ்க்ரீன் பிளே, இல்லை இந்த கதையில் நான் எந்தெந்த விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டிஸ்கஷனாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் அவங்க தான், ஒரு சாம்பிள் ஆடியன்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ ஒரு கதையோட ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் சன் இன் லாவுக்கும் இந்த இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஃபில்ம் நிறைய படங்கள் பார்ப்பார், அவருக்கும் படங்கள் கதைகள் அது மேலெல்லாம் ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ சன் இன் லாஸ், டாட்டர்ஸு, ஒய்ஃபு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த அப்படியே நேரேட் பண்ணுவேன். நேரேட் பண்ணுறோம். ஆமாம், கதை எழுதுகிற கதை இல்லை, சினிமாவுக்கான திரைக்கதைகள். எழுதுகிற கதைகளை வந்து குடும்பம் வரைக்கும் ரொம்ப என்ன தொடர்கதைகள், சிறுகதைகள், அதில் ஒன்றும் டிஸ்கஷன்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை. என்ன பண்ணுவேன், எழுதினதுக்கு அப்புறம் படிச்சு காமிப்பேன். படித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எழுத மாட்டேன், எழுதினதை வந்து என் ஒய்ஃபுக்கு படிச்சு காமிப்பேன். ஷார்ட் ஸ்டோரி அந்த மாதிரி விஷயங்கள். அவங்க சொல்லக்கூடிய இன்புட்ஸும் நீங்க உள்ள கண்டிப்பா நான் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது கூட இன்கார்பரேட் பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். இந்த 2 தாங்க. ஒன்று நான் கன்வின்ஸ் ஆகணும், இல்லாட்டி நான் கன்வின்ஸ் பண்ணணும். அது வந்து நடக்கும். படங்களுக்கான ஸ்க்ரீன் பிளே நான் பண்ணும்பொழுது, திரைக்கதை பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். எல்லாரையும் உட்கார வச்சு, ஏன்னா அந்த சீன்ஸ் வந்து இந்த மாதிரி சீன் இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த சீனை மாற்றுவேன், ரிப்பீட் ஆகக்கூடாது இல்லையா? அதனால அதே மாதிரி ஒப்பீனியன்ஸு, கிளைமேக்ஸ் இப்படி இருக்கலாமே, கிளைமேக்ஸில் இதுக்கப்புறமா என்னமோ ஒன்று குறையுது அப்படிமா, என்னன்னு சொல்ல தெரியாது, பட் என்னமோ ஒன்று குறையுதும்பாங்க. அந்த என்னமோ ஒன்று குறையிறது என்னன்னு நம்ம யோசிச்சோம்னா இன்னொரு நல்ல சீன் கிடைக்கும். ஸோ வந்து ஐ யூஸ் டு கன்சல்ட் அண்ட் டிஸ்கஸ். ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல நம்மளுடைய மகளுக்கு நம்ம வைக்கக்கூடிய கனவு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும். அதாவது ஒரு கனவு நினைவாச்சுன்னா அடுத்த ஒரு கனவு கட்டும். இந்த மாதிரி இப்போ ஷீ இஸ் ஹாப்பிலி மேரிட், அவங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க. பட் அதெல்லாம் கடந்து உங்களுடைய மகளுக்கு இப்போ திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வச்சிருக்கக்கூடிய கனவு அப்படின்னா இந்த மகளுக்கும் சரி அந்த மகளுக்கும் சரி என்னவாக இருக்கு? இல்லை, அவங்கவுங்க கனவு அவங்கவுங்க தான் செட் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது. ஓகே, அது மாதிரி வந்து இப்போ அவள் எழுத ஆரம்பிச்சிருக்கான்றப்போ வந்து அந்த எழுத்துன்றது அதை தொடரணுன்றது நான் விரும்புகிறேன். ஆமாம், இப்போ நாங்கள்லாம் எழுதுறப்போ வந்து பத்திரிகைகள் 3ஓ 4ஓ தான் பத்திரிகையே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவென்யூஸ் அவ்வளோ இருக்குது. எதில் வேணுமாலும் டிஜிட்டலில் எழுதலாம், எங்கே வேணுமாலும் எழுதலாம். எழுதுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இருக்குது. வெப் சீரிஸ் எழுதலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எழுதலாம், எந்த லாங்குவேஜில் வேணுமாலும் எழுதலான்றப்போ அந்த எழுத்தில் வந்து அவள் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அவளை பொறுத்த வரைக்கும்
இவளை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ரெடி ஷீ இஸ் டூயிங் அந்த ஒரு ப்ரொஃபஷனாகவே கிராஃபிக் டிசைனிங்கை பண்ணிகிட்ருக்கா, ஒரு கம்பெனி நேம் வச்சே பண்ணிகிட்ருக்கிறா. நிறைய கம்பெனிஸோடைய போர்ட்ஃபோலியோஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய பிரிண்ட் ரெக்வசிட்ஸ் பூரா வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அது இல்லாமல் வந்து என்னுடைய சன்னின்லா வந்து அவர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட்ஸ் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஃபுல்லாக அதோட ப்ரொமோஷனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து போய் அந்த ஹோட்டல் மகாபலிபுரத்தில் ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, மெட்ராஸ் கிரானிக்கல்னு. அது போய் எல்லா ஃபுட்டையும் ஃபோட்டோ எடுத்து, ஃபுட் ஃபோட்டோகிராஃபின்றதே தனி, அதை எடுத்து அதை வந்து இன்ஸ்டாவில் போட்டு அதோட ப்ரொமோஷனுக்காக. ஸோ அந்த ஹஸ்பண்டோடைய பிஸ்னஸுக்கு ப்ரொமோஷனுக்கு க்ரியேட்டிவ் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்குறான். அது இல்லாமல் வந்து இன்னும் அவளே நேரடியாக பிஸ்னஸ்லேயும் இன்வால்வ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப். அப்பாக்காக நீங்கள் வச்ச ஒரு கனவு? ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது வந்து ஃபாரின் டூர்ஸு. ஏன்னா நாங்கள் 2 பேருமே டாட்டர்ஸ்னால அவங்க வந்து கல்யாணத்துக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணாமல் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்தது, நான் கூட்டு போகணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து சிங்கப்பூர். நானும் என் ஹஸ்பண்ட் தான் போனோம், அம்மா அப்பா கூட்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டூர்னா யூஎஸ் டூர் போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் அதுதான் எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இன்னும் நிறையா போகணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், இன்னுமே இப்போ ஏஜ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் யூரோப் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா எல்லாம் போயிட்டு வரணும் அவங்க அப்படின்னு சொல்லி. அவங்க 2 டாட்டர்ஸுமே என்ன சொல்லுவாங்க, அது பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன இப்போ எதுக்காக எங்களுக்கு என்ன சேர்த்து வைக்கணுமா, இன்னுமே நாங்கள் எல்லாமே செட்டில்டாக இருக்கோம், வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் யூ, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸோ யூ ஸ்பெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களும் அம்மாவும் நல்ல ஃபாரின் டூர்ஸ் நிறைய போங்க, திஸ் இஸ் த டைம் அப்படின்பா. பட் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் முடிச்சா இன்னொரு கமிட்மெண்ட், அது முடிஞ்சா இன்னொரு கமிட்மெண்ட். ஸோ வந்து அது இல்லைங்க, இந்த இதுலயும் ரிட்டையர்மெண்ட்ன்றது நம்ம கையில தான் இருக்கு அப்படி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல போதுமே அப்படின்பா. அது வந்து ஆனால் கிரியேட்டிவ் ஃபீல்டில் போதுமேன்றது நினைக்கவே முடியாது. இப்போ பாலச்சந்தர் ஆகட்டும், இவர் கலைஞர் ஆகட்டும், அவர் எந்த ஏஜ்லையும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கற்பனை சம்பந்தப்பட்டது. இது என்னால் வந்து ஒரு 2 நாள் ஒரு வேலையும் இல்லைன்னா உனக்கு டென்ஷன் ஆகிடும் எனக்கு. நிஜமா, என்ன இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை, இன்னைக்கு எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கதை டிஸ்கஷன் ஒன்றும் இல்லை, ஒரு 4 நாள் வேலை இல்லாமல் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இது நம்மளாம் எடுத்துக்கிற ரிட்டையர்மெண்ட்டு இந்த துறையில் பண்ண முடியாது. நிறைய டைம்ஸ் வந்து உங்களுடைய மகள்களை பார்க்கும்போது இந்தந்த குவாலிட்டிஸ் அப்படியே என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்து ரசித்த குவாலிட்டிஸ் அது எல்லாமே இருக்குது. அந்த ஒரு அமைதியாக இருக்கிறது, டீல் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறதுன்றதும், அதே மாதிரி இந்த ஃபேமிலி டைமிங், அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் குழந்தைகளை இப்போ நான் எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளையும் கண்டிப்பு, அதே சமயத்தில் வந்து அவங்களோட மேலே உள்ள செல்லம் கொஞ்சறதும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. ஃபுல்லாக அந்த பேலன்சிங்காக வளர்க்குறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே நம்ம குவாலிட்டிஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி ஒரு ரசனை இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு உடைகள் தேர்வு பண்ணுறப்ப உள்ள ரசனை, ஒரு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஒப்பீனியனில் ஒரு காமன் ஒப்பீனியன் இருக்கும். ஒரு படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கான்சென்சஸ் இருக்கும். ரைட். எனிவேஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல கான்வர்சேஷனாக எனக்கு ஃபீல் ஆச்சு சார். ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் தாட்ஸ், அது வந்து உங்களுடைய மகள்களுக்கு மட்டும் இல்லை, ஐ திங்க் அப்பா மகளுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் பார்த்து தான் இது வரைக்கும் நாங்கள் மகள் அதிகாரத்தில் வந்து நிறைய பேசியிருக்கோம். பட் இவ்வளோ சிமிலரான தாட் ப்ராசஸோட, இவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலி பேலன்ஸோடு இருக்கிறது வந்து அழகாக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த கான்வர்சேஷன். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இந்த குடும்பம் அப்படியே ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆசையாக இருக்குது. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பேரிங் த டைம். தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்ரேஷனில் வந்து அப்பாக்கள் வந்து குழந்தைகளோட பேசுகிறதே கிடையாது. குழந்தைகளுக்கு ஸ்பேஸே இருக்காது. குழந்தைகள் வந்து அப்பா டிசைட் பண்ணுவார், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்பா கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும்னாலே போய் அம்மா கிட்ட சொல்லி தான் நடக்கும். அப்படி தான் பல ஜென்ரேஷனாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாவுக்கு முன்னாடி உட்கார மாட்டாங்க. அப்படி ஒரு பயம் கலந்த ஒரு விஷயமாகவே அப்பாவுக்கும்
குழந்தைகளுக்குமான ஒரு இது இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இன்னைக்கும் கூட அதை நிறைய பேர் அதோட கேரியர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். இன்றைக்கு உள்ள அப்பாக்கள், சில அப்பாக்களை நான் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் வந்து குழந்தைங்க மேலே தான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இன்னைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கான்வர்சேஷன் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தின் மேலே முடிவெடுக்கணும்னா அவங்களே கூப்பிட்டு கேட்கலாம். ஏஜ் வித்தியாசம்னா கூட பிரெயின் லெவலில் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்குள்ள குழந்தைங்க, இன்னைக்குள்ள டாக்டர்ஸ் வந்து நம்மளை விட வந்து இன்னும் நாலேஜாக இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மொபைலோ ஒரு கம்ப்யூட்டரோ எனக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை, நான் பண்ணுவேன், நான் அதை பயன்படுத்துகிறேன். ஆனால் அவங்க அளவுக்கு தெரியாது. இப்போ எனக்கு அதில் ஒரு இஷ்யூன்னா கூட அவங்கள்ட்ட தான் கேட்குறேன். அதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே, அவங்க எல்கேஜிலேருந்தே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. நான் 35-40 வயசில் தான் கம்ப்யூட்டரை பார்க்குறேன், அவ்வளோ பெரிய தடியாக ஒரு மானிட்டரோட. ஸோ வந்து அதனால வந்து நம்ம வந்து அவர்களை அடுத்து நம்ம மூலமாக வந்த வாரிசுகள் அப்படின்றப்போ அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தணுன்றது அவசியம் இல்லை. அவங்கள ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணலாம், ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட இந்த ஐடியாஸ் கேட்டுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், கான்வர்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்தாலே இஷ்யூஸ் இருக்காது. நிறைய நேரங்களில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இல்லையா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.